தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சி தான் இருக்குது. பெரியாருடைய வாரிசு, பெரியாருடைய கொள்கையை தூக்கி பிடிக்கிறவங்க ஆட்சி தான் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் சாதிய கொடுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது. ஆணவ கொலைகள் அதிகரிச்சுட்டு இருக்குது. சாதிய அணிசேர்க்கையும் சாதிய உணர்வுகளும் ஊட்டி வளர்க்கப்படுது. பெண்ணடிமைத்தனம் கொடிகட்டி பறக்குது. பெண்கள் மீதான நேற்று இன்னைக்கு பத்திரிகையில் வந்துருக்கு பாருங்க, எந்த பெரியார் குழந்தை திருமணத்தை எதிர்த்தாரோ அந்த குழந்தை திருமணம் தமிழ்நாட்டில் அதிகமாக நடக்குதுன்னு இன்றைக்கி ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. ஆகவே அரை நூற்றாண்டுகளாக திராவிட கட்சிகள் ஆட்சியில் இருந்தாலும் இந்த மாதிரியான பெரியாருடைய கொள்கை வலியுறுத்தக்கூடிய அந்த கொள்கையை சார்ந்திருக்கிற இது போன்ற பிரச்சனைகள் தீரலைங்கிறது மட்டும் இல்லை, அது மேலும் வளருது. ஆகவே படிப்படியாக பெரியாருடைய கொள்கைகளை நீர்த்து போக செய்கிற நிலைமை தான் ஏற்பட்டிருக்குங்கிறதா மார்க்சிஸ்ட் கட்சி அழுத்தமாக சுட்டி காட்ட விரும்புது. இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. தாவேகாவுக்கு போகிறதுக்கு கூட்டணிக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மதசார்பற்ற இந்தியா கூட்டணி இருந்தாலும் எங்களுடைய அடிப்படையான நிலையை நாங்கள் வற்புறுத்திக்கிட்டு தான் இருப்போம். ஒன்று சொன்னாலே உடனே கூட்டணி மாறி எதாக இருந்தாலும் கூட்டணியோடு சம்மந்தப்படுத்தி பேசுறது பொருத்தம் இல்லைங்கிறது தான் என்னுடைய. தாவைக்காவிற்கு தாவும் எண்ணம் எங்களுக்கு இல்லை என சிபிஎம் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது தமிழகத்தில் சாதிய கொடுமைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது எனவும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து தமிழகத்தில் பல இடங்களில் தலித்துகளுக்கு எதிரான ஒரு வன்முறை தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்தியாவிலே அதிகம் நடக்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அது அரசியல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுக கூட்டணியை கடுமையாக நேற்றைய தினம் விமர்சித்தார். எனவே இத்தகைய அந்த பேச்சானது கடும் விமர்சனங்களுக்கு உள்ளானது. கிட்டத்தட்ட 2014 முதல் தொடர்ச்சியாக அவர் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து வருகிறார். குறிப்பாக 2019 நாடாளுமன்ற தேர்தல், அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல், தற்போது 2024 நாடாளுமன்ற தேர்தல் என அனைத்து தேர்தல்களுமே கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தற்போது அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளரே தற்போது அரசுக்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார். இந்நிலையில் அது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியது. இந்நிலையில் இன்று காலை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருந்த கீழ்வெண்மணியில் 44 பேர் ஒரே நாளில் ஒரு குடிசையில் வைத்து உயிரோடு கொளுத்தப்பட்ட அந்த ஒரு துயரமான சம்பவத்திற்கு நேரடியாக சென்று பேரணியில் ஈடுபட்டு அங்கு அவர்களுடைய நினைவிடத்திற்கு மலர் வளையம் வைத்தார். இந்நிலையில் தற்போது நாகை மாவட்டமாக இருக்கக்கூடிய அந்த கீழ்வெண்மணியில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கே பாலகிருஷ்ணன், தமிழகத்தில் இன்னும் கூட பல இடங்களில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது எனும், இன்னும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அதே போல குழந்தை திருமணங்கள் உள்ளிட்டவையும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது எனும், ஏற்கனவே 2 அதாவது அதிமுக திமுக என 2 கட்சிகளையுமே குறிப்பிட்டு அவர் சொல்லும் பொழுது, திராவிட கட்சிகள் பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த கட்சிகள் ஆட்சியில் இருக்கும்போது கூட இத்தகைய செயல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது, வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் சாம்சங் தொழிலாளர் போராட்டத்திலும் இதே போல திமுக அரசை கடுமையாக விமர்சித்து இருந்தார்கள். இந்நிலையில் தற்போதும் அவர் மீண்டும் அரசை குற்றம் சாட்டி பேசியிருக்கிறார். அதாவது அவர் குற்றச்சாட்டு என்ற அடிப்படையில் தமிழகம் அதிக அளவில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை நகழ்கிற ஒரு மாநிலமாக இருக்கிறது என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட திமுக எதிர்கட்சிகள் இத்தகைய குற்றச்சாட்டை வைத்தாலும் கூட, ஆனாலும் ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்த குற்றச்சாட்டை நேற்றைய தினம் பேசியிருந்தார். அதையே இன்றைய தினமும் நாகையில் பேசியிருக்கிறார். எனவே இத்தகைய அந்த பேச்சானது திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுமா என்ற ஒரு கேள்வி தற்போது அரசியல் வட்டாரங்கள் இருந்து வந்தது. எனவே அவர் விஜய்க்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், எனவே அந்த ஒரு விவாதமும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் அதற்கும் முற்றுப்புள்ளி வைத்த அவர், நாங்கள் தற்போது இந்த கூட்டணியில் தான் இருக்கிறோம், இருந்தபோதும் ஒரு சில தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் இத்தகைய கருத்துக்களை தெரிவித்தோம். எங்களுடைய தொடர்ச்சியாக கோரிக்கையாக இது இருக்கிறது. இந்தியாவில் தமிழகத்தில் அதிக அளவு தலித்துகளுக்கு எதிரான ஒரு வன்முறை தமிழகத்தில் நடைபெறுகிறது. எனவே
பெரியாரின் கட்சி என்று சொல்லக்கூடிய பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்ட இந்த இரண்டு கட்சிகள் ஆட்சி காலத்தில் தான் இத்தகைய தவறுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுகிறது என திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகளையுமே சாடியிருக்கும் அவர் தற்போது நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாங்கள் அதாவது ஒரு அரசின் மீது குற்றச்சாட்டு சொன்னால் நாங்கள் கூட்டணி விட்டு வெளியேறிவிடுவோம் என்றும், அதே போல மற்ற கட்சிகளுக்கு நாங்கள் போக வேண்டிய அவசியமும் இல்லை என்றும், தற்போது எந்த கட்சி ஆட்சி நடந்தாலும் தவறுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த கருத்தை தெரிவித்திருக்கேன் என்றும் தற்போது கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.